எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் லிஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் மற்ற லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதில் அரேஸ் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அரேஸ்ன்ற கான்செப்ட் பைத்தானில் யூஸ்வலாக லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் நம்ம எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேசிக்காக ஒரு லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு வேல்யூவை நீங்கள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம், ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு நேம் ஈக்குவல் டு தோனி அப்படின்னு நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்கன்னா அதை அந்த ஒரு வேல்யூவை அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். இப்போது நீங்கள் இந்த ஒரு வேல்யூவை மட்டும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் 2-3 வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேரியபிளை டேரெக்டாக இப்போ நீங்கள் டபுள் கோட்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஒரு வேல்யூக்கு பதிலாக நிறைய வேல்யூ கொடுக்கலாம். இப்போ நான் தோனி மட்டும் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் கோலி கமா அப்படின்னு போட்டு நீங்கள் வேறு வேறு வேல்யூ கொடுக்கலாம். இப்போ நான் 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். இதுதான் ஒரு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிஸ்ட்ல நீங்க என்ன வேணா ஸ்டோர் பண்ணலாம். இப்போ பார்க்குறோம், நம்ம 3மே ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்படி கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வெவ்வேறு டேட்டா டைப் கூட ஸ்டோர் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ தோனின்னு ஸ்ட்ரிங் இருக்கு, அடுத்து 2 அப்படின்னு இருக்கு, அடுத்து நான் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு பூலியன் வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்க வெவ்வேறு டேட்டா டைப் கூட நீங்க பைத்தான்ல ஸ்டோர் பண்ணலாம். மற்ற லாங்குவேஜ்ல பார்க்கும்போது, அதாவது C++, ஜாவா அந்த மாதிரி மற்ற லாங்குவேஜ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அரே நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரே டேட்டா டைப்ல தான் அந்த அரேல இருக்கணும். ஆனால் பைத்தான் பொறுத்த வரைக்கும் அப்படி அவசியம் கிடையாது. நீங்க என்ன டேட்டா டைப் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிம்பிளா இருக்கணுன்றதுக்காக எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்காவே வச்சுக்கிறேன். பேசிக்கா இதுதான் ஒரு லிஸ்ட். அதாவது ஒரு வேல்யூக்கு பதிலாக நீங்க நிறைய வேல்யூ ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளார என்னென்ன வேல்யூ வேணுமோ அதெல்லாம் கம்மா போட்டு செப்பரேட் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா அந்த எல்லா வேல்யூமே ஒரே அந்த வேரியபிள் நேம்ல ஸ்டோர் ஆயிடும். இப்போ நீங்க அதை எப்பொழுதும் போற ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ற மாதிரியே நீங்க பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நான் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து இந்த நேம் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகிறதுக்கு பதிலாக நம்ம நிறைய வேல்யூ கொடுத்துருக்கோம் இல்லையா, அது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் அந்த லிஸ்டாகவே. பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கு. சரி, இப்போ இந்த லிஸ்ட்ல நீங்க எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்க ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. அதாவது நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லும் போது 3மே பிரிண்ட் ஆயிருக்கு இல்லையா, இப்போ ஒருவேளை இந்த தோனின்ற வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும், அதாவது இந்த லிஸ்ட்ல இருக்க முதல் வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம் அப்படின்ற இந்த வேரியபிள் நேமை கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு எந்த இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூ கொடுக்கலாம். உங்களுக்கு நான் பழைய வீடியோல ஸ்ட்ரிங் வீடியோஸ்ல நான் சொன்னது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா, பைத்தான்ல எப்பொழுதுமே இண்டெக்ஸ் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால இந்த தோனின்ற வேல்யூ 0 இண்டெக்ஸ்ல இருக்கு, கோலின்ற வேல்யூ 1 இண்டெக்ஸ்ல இருக்கு, சச்சின்ன்ற வேல்யூ 2 இண்டெக்ஸ்ல இருக்கு. அதனால இப்போ நீங்க இந்த நேம்னு போட்டுட்டு ஸ்கொயர் பிராக்கெட்ல 0, 1, 2 இந்த 3 மெம்பர்ல எந்த நம்பர் போடுறீங்களோ அதுக்கு ஏத்த வேல்யூ உங்களுக்கு அவுட்புட்ல வரும். இப்போ நான் 0 அப்படின்னு போட்டேன்னா 0க்கு நேரா தோனி இருக்கு இல்லையா, அதனால நம்மளுக்கு தோனி அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ அது வருதா இல்லையா அப்படின்னு நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நேம்ல 0 இண்டெக்ஸ்ல இருக்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கனால நம்மளுக்கு தோனி மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு, 3மே பிரிண்ட் ஆகாம அது 1 மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சரி, இப்போ நம்ம டேரக்டா 0, 1, 2 அப்படின்னு கொடுத்து இந்த 3 வேல்யூ ஒன்னொன்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். பைத்தான்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, என்ன அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது இது 0 இல்லையா, நீங்க -1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும். இப்போ இது 0 இண்டெக்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கு, எதுவுமே இல்லை. ஆனா என்ன பண்ணும்னா அது அப்படியே கடைசிக்கு போயிடும். இப்போ இந்த சச்சின் அப்படின்றது தான் -1 வேல்யூ, அதே மாதிரியே கோலின்றது -2, தோனின்றது -3, அந்த மாதிரி நீங்க நெகட்டிவ் நம்பர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா -1ன்றது சச்சின் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இது ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தோனின்றது 0, கோலின்றது 1, சச்சின்ன்றது 2. ஆனா 0க்கு முன்னாடி இருக்க -1 வேணும்னு கேட்டிருக்கோம் இல்லையா, தோனின்ற வேல்யூக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்றதுனால அது என்ன பண்ணுன்னா இந்த சச்சின்ன்ற வேல்யூ -1 எடுத்துக்கும் கம்ப்யூட்டர். அதை நீங்க அதை அந்த அந்த இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ கேட்கறதுனால அது உங்களுக்கு இப்போ பிரிண்ட் ஆகி காமிக்குது. இது இன்னொரு விதமா நீங்க யூஸ் பண்றது, அதாவது நெகட்டிவ் நம்பர் யூஸ் பண்ணி நீங்க ஒரு லிஸ்ட்ல இருக்க வேல்யூவை யூஸ் பண்ணலாம். அடுத்து இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டைரக்டா ஒரு வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக இந்த இண்டெக்ஸ்ல இருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்க வேல்யூலாம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 0ன்னு போட்டு ஒரு கோலன் போட்டு நான் 2 அப்படின்னு போடுறேன். இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0 அப்படிங்கிற இண்டெக்ஸ்ல இருந்து இந்த 2 அப்படிங்கிற இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இருக்க இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க.
மறுபடியும் நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இது 0, இது கோலின்றது 1, சச்சின்ன்றது 2 இல்லையா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா 0 இண்டெக்ஸ்ல இருந்து வேணும்னு சொல்லியிருக்கோம். அதனால தோனில இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனா சச்சின் வந்து 2 இண்டெக்ஸ் இல்லையா? ஆனா அது வந்து 2க்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் தான் போகும். 0 and 1 மட்டும் தான் வரும். அந்த 2 வந்து விட்டுரும். அதாவது இந்த நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்க இண்டெக்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ அது வருதா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தோனி, கோலி மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த சச்சினை வந்து ஒமிட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு விதமா இதை யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, நீங்க வந்து ஒரு நம்பரை மட்டும் கொடுக்கலாம். இப்போ வந்து 0ல இருந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம்னால நமக்கு தோனி கோலி மட்டும்தான் வருது. இப்போ நான் அந்த 2 ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 0 இண்டெக்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறது அர்த்தம். நீங்க ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இருக்க இண்டெக்ஸ் வரைக்கும் வரும். ஆனா நீங்க அந்த நம்பர் கொடுக்கல அப்படின்னா அது வந்து அந்த லிஸ்ட்ல என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ, அதாவது இந்த இண்டெக்ஸ்க்கு அப்புறம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா தோனி, கோலி, சச்சின் 3மே வரும். ஒருவேளை நான் இந்த 0க்கு வேலை 1ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா 1வது இண்டெக்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். 1 இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? கோலி இருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்கு? சச்சின் மட்டும் இருக்கு. அதனால அது 2 மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணோன்னே கோலி, சச்சின் அப்படின்றது நம்மளுக்கு அவுட்புட் வருது. இதே மாதிரியே நீங்க வந்து இந்த முதல் நம்பரை மிஸ் பண்ணிட்டு 2வது நம்பரை வந்து நீங்க கொடுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இங்க 2 அப்படின்னு கொடுத்தேன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து, அதாவது முதல் வேல்யூல இருந்து இந்த 2வது இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு அவுட்புட் பண்ணு அப்படின்றது அர்த்தம். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னா நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மறுபடியும் தோனி, கோலி அப்படின்றது மட்டும் வந்திருக்கு. இது ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் எதுவும் கொடுக்கல, அதனால ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து எடுத்துக்கும், அதாவது 0ல இருந்தே எடுத்துக்கும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த 2வது நம்பரை கொடுத்தோம்னா அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்க இண்டெக்ஸ் வரைக்கும் மட்டும்தான் எடுத்துக்கும். அதனால நம்ம 2 கொடுத்துருக்கனால சச்சின் அப்படின்ற இண்டெக்ஸ் எடுத்துக்காம 1வது இண்டெக்ஸ்ல இருக்க கோலி வரைக்கும் மட்டும்தான் இந்த வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி காமிக்குது. இதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்காக வந்து லிஸ்ட்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஒரு லிஸ்ட்டை வந்து எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம் இல்லையா? ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு என்னென்ன வேல்யூ வேணுமோ அதெல்லாம் நீங்க வந்து அந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளார கமா போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து இதே வேரியபிள் நேம், அதாவது ஒரே வேரியபிள் நேம்ல ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்ல இருக்க வேல்யூலாம் நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து டைரக்டா ஒரு இண்டெக்ஸ் கொடுக்கலாம், இல்ல இண்டெக்ஸ் கோலன் கொடுத்து என்ன இண்டெக்ஸ் வரைக்கும் வேணும், இதை பத்தி டிஃப்ரெண்டா யூசேஜஸ் பத்தி பார்த்தோம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஒரு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நம்பரை யூஸ் பண்ணுறதுக்கும் விதவிதமாக ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு. அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் எத்தனை லென்த் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து அப்பர் கேஸாக மாற்றணும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரியே இப்போ லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் பைத்தானில் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.